Dubai and Abu Dhabi this summer holidays for ₹59999 only with GT Holidays, Tamil Nadu's #1 travel company. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் நம்மள பாவாடை தாவணியிலே காட்டுறாங்க, பாவமாவே காட்டுறாங்களே, மர்காயாவே பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள எப்போ ஒரு ஜிவிஎம் சாரோ மணிரத்னம் சாரோ ஒரு ஹீரோயினா ஃபீல் பண்ண போறாங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான குக்ஸ். ஆக்சுவலி ஒருத்தர் கம்மியானவங்க கிடையவே கிடையாது. அண்ட் இட்ஸ் a very real show. ஸோ எதுவுமே அன்பிரிடிக்டபிள் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து நான் தான் நடிப்பேன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அவங்க நல்லா பாடுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அவங்க கேட்டாங்களா நானே இந்த பாட்டை பாடிடுறேனே அப்படி ஏதாவது? இல்லை அவங்க டோன்லாம் மாற்றி மேல் வாய்ஸ் வரும்போது இந்த பாட்டு பாடுங்க, அதாவது ரியல் வாய்ஸ்ல பாடுமான்றாரு. போகாதே என் காதல் பூவே. சரி, கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கிளம்பிடாதீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுபாஷின் இனிய வணக்கம். இப்போ நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச முகம் தாங்க. இப்போ வந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சாதாரண ஆல்பம் இல்லை, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆல்பம். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ் ஆல்பம் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பார்க்காத ஒரு ஆல்பம் தான். ஸோ அந்த ஆல்பமுக்கு சொந்தக்காரர் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் செம்மையாக ஒரு கலக்கியிருப்பாங்க. இப்போ வந்து குக் வித் கோமலில் வந்திருக்காங்க அம்மு அபிராமி அவர்கள். வணக்கம். வணக்கம். அந்த ஆல்பமை டைரக்ட் பண்ண அந்த டைரக்டர் இவர் தான், ராசு ரஞ்சித் அவர்கள். அவர் பயங்கரமான ஒரு யூனிக் மியூசிக் டைரக்டர் ஆஃப் திஸ் ஈரா. சி சத்யா அவர்கள் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் நல்லா இருக்கும். ஆல்பம் பார்க்கும்போது அந்த கிளிம்ஸ் பார்க்கும்போதே தெரியுது, ஒரு இங்கிலீஷில் ஒரு ஃபேடவே அந்த மாதிரி சாங்லாம் கேட்குற ஒரு ஃபீல் வருது. முக்கியமாக இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அம்மு அவர்கள் எப்பவுமே இந்த பாவாடை தாவணி அப்படியே இந்த கிராமத்து இதிலே பார்த்துட்டோம். அவங்கள அப்படியே மாடர்னாக ஒரு பாப் சிங்கர் ரேஞ்சுக்கு நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி அவங்கள சூஸ் பண்ணீங்க? இல்லை, இது எனக்குமே ஒரு முயற்சி தான். ஆக்சுவலாக சொல்லணும்னா இப்போ நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிமில் படம் எல்லாமே வந்து வேறு ஒரு கலர் தான். நம்ம நேச்சுரலாக இப்போ இருக்கிற கலரில் தான் படம் பண்ணது. எல்லாமே ரியாலிட்டியாக படங்கள் பண்ணி தான் பழக்கம். இது எனக்கே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு சேலஞ்சிங்காக தான் பண்ணேன். ஆனால் சத்யா சார்கிட்ட சொன்னோன்னு சரி தலையாட்டிட்டோம். பட் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது எனக்குமே. இந்த ஃபார்மெட்டில் பண்ணது கிடையாது. ஒரு ட்ராமாட்டிக்காக அவ்வளோ ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் நான் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். ஸோ அந்த ஒரு முயற்சியில் தான் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த கவர் சாங் தான் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போயிட்டு அவங்க பாடுவாங்க. ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பமே இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி இருந்தது? அந்த லொக்கேஷன்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சாங் கேட்ட பிறகு உங்கள் மைண்டில் ஓடின விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு உண்மையை கன்ஃபஸ் பண்ணுறேன், எல்லா இடத்துலையும் கன்ஃபஸ் பண்ணிருக்கேன். ஸோ சத்யா சாரும் நான் எங்கள் ஃபேமிலியும் பயங்கர சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் செகண்ட் ஃபேமிலி மாதிரி தான் இவங்க. ஸோ அடிக்கடி வீட்டுக்கு வருது இவங்க டாட்டர்ஸ்னாலாம் பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து. ஸோ எப்போவுமே ஸ்டுடியோ வந்து லைக் ஐ எம் பர்சனலி அ ஃபேன் ஆஃப் லைக் அவர் மியூசிக் டைரக்டராக. நான் அவரோட பெரிய ஃபேன், ஒரு ஹியூமன் பீயிங்காக அதை விட பெரிய ஃபேன். உங்களுக்கு பேசினாலே தெரியும், ரொம்ப நைஸ் பர்சன். ஸோ எப்போவுமே ஸ்டுடியோ வந்து அவரோட சாங்ஸ்லாம் நான் கேட்கறது உண்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஜென்ரலாகவே ஒரு ஆதங்கம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் நம்மள பாவாடை தாவணியிலே காட்டுறாங்க, பாவமாவே காட்டுறாங்களே, மர்காயாவே பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள எப்போ ஒரு ஜிவிஎம் சாரோ மணிரத்னம் சாரோ ஒரு ஹீரோயினா ஃபீல் பண்ண போறாங்க அப்படின்னு நானே ஃபீல்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த சாங்கை கேட்டேன். நான் அப்போ நல்லா இருக்கே, யாருக்கு பண்றீங்க சார் அந்த மாதிரி கேட்கும் போது, இது யாருக்கும் பண்ணல, இண்டிபெண்டன்ஸ் சாங் தான், கப்பு சப்புன்னு பிடிச்சிட்டேன், எனக்கு தான் இந்த பாட்டை நீங்க பண்ணிருக்கீங்க, இதுல நான் தான் நடிப்பேன் அப்படின்ட்டு. இல்லை என்ன அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்றாரு சத்யா சார். கால் பண்ணி ரஞ்சித் இந்த மாதிரி ஒன்று இருக்கு பண்ணணும், சரி பண்ணலாம் சார் அப்படின்னு சாங் அமிச்சார். சாங் பயங்கர ஸ்டைலாக இருக்குது, எல்லாம் கேட்டது. சரிங்க சார், ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்லை அம்மா அபிராமி தான் பண்ண போகிறாங்க, அம்மா அபிராமி தான் பண்ண போகிறாங்க. இது திரும்ப அந்த பேரே சொல்லிட்டு இருக்காரு. நம்மளுக்கு மைண்ட் உட்காரல ஃபர்ஸ்ட்டு. அவருக்கு ஃபுல்லாக ஓடுது சாங் ஃபுல்லாக இந்த ஸ்டைலில் இந்த பாட்டனில் இருக்குது. இவன் சொன்னால் என்ன எனக்கு அப்படியே யோசனை ரிஜிஸ்டாக இருக்குது. என்னவா இருக்குது ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் இந்த பாவாடை தாவணியில் இந்த மாதிரி பக்கா ஹோம்லியில் இந்த மாதிரி தான் ரிஜிஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் யோசிச்சு தான் என்ன பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் இன்ஸ்டாவில் பார்த்தேன் ஃபோட்டோஸ்லாம். அதில் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு லுக். சரி ஓகே, அப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்தது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது முழுக்க இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது எல்லாமே வந்து சத்யா சார் கிட்ட இருந்து தான். இவர்கிட்ட போகும்போது இந்த 2 விரல்ல ஒன்று தொடுன்ட்டு ஒரே ஒரு விரல் தான் காமிச்சோம். அதுதான் எனக்கு நான் கூட போய் போலாம், என் ஃப்ரெண்டு கிட்டலாம் கூட போல போய் இவர் ஏன் அந்த பொண்ணு இல்ல ரொம்ப நல்லவங்க இல்ல ஓப்பனா சொல்லுன்னா ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தது. ஆமா கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம அந்த இவங்க போட்டோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் கன்வின்சிங்காக இருந்தது. ஓகே நம்ம வேற மாதிரி நீங்களே உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அவுட்புட்ல நீங்க ஹாப்பி? அவுட்புட்ல ஹாப்பி தான். இல்லை
கன்வின்ஸ் பண்ணிக்கணும் இல்லை, நம்மளுக்கு ஒரு விஷுவல் டக்குன்னு தோணும்ல, நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் வருவோம் ஒரு இடத்துக்கு. ஸ்டார்டிங்கில் வந்தது இப்படி தான் வந்தது, வேறு அதை தான் சொல்லிடுறேன் நான். அப்புறமா ஒரு விஷயமா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது கிளியராக இருந்தது, கரெக்டாக இருக்கும். கிளம்பிடாதீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. போகாதே அப்படின்ற பொழுது ஏதோ பிரேக்கப் சாங் மாதிரி இருக்கு. இந்த தீம் கொண்டு வந்தார் நீங்களா? கண்டிப்பா யார் பிரேக்கப் ரியல் லைஃப் ஆச்சோ அவங்க தான் அதை பண்ணிருக்கணும். இல்ல இது ஸ்டார்டிங் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க தான் பேசுறீங்க. ஆமா, கண்டுபிடிக்கிறீங்கல்ல. ஆமா, ஏன்னா இதோட ஸ்டார்டிங் வந்து சத்யா சார் தான் முழுக்க அந்த ஃபீல்ட்ல இருந்து லிரிக்ல இருந்து எல்லாமே சாங்கா தான் எங்களுக்கு காமிச்சாரு. இப்போ காட்டும் போது இதுதான் சாங்கு, இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு. ஆமா, ஸ்டார்ட் ஆனது அவர்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கான்செப்ட் எழுதுறது இதெல்லாம் எழுதுறது. ஆனா இது வரும்போதே அந்த மூடோட தான் வந்து ஒரு பிரேக்கப் சாங்கு அந்த ஃபீல்டில் தான் சொன்னது சார். இல்லை, எனக்கு அந்த லவ் வந்து எல்லாரும் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, செலிப்ரேஷனாக நிறையா பண்ணுறதுலாம் இருக்குது. இப்போ தமிழில் நிறையா அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபீல் எக்ஸ்பிரஷன் பண்ணுற மாதிரியான சாங்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. சரி, அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இன்டர்நேஷனல் வைபில் பண்ணுறதுக்கு இந்த மூடு எனக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாம் லவ் பண்ணுறவங்களே சாங் போடுறோம், பிரேக்கப் பண்ணவங்களுக்கு சாங் போடணும்ல. இல்லை, ஒரு கம்போசர் ஸ்டூடியோவில் உட்காந்து யோசிக்கிறாங்கன்னா அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் கிராஸ் பண்ண கேர்ள் யாராவது நினச்சி தானே அதை பண்ணுவாங்க, அப்போ தானே மியூசிக் பண்ண முடியும். இது நல்லா இருக்கு கேள்வி, அது அப்படிக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஏதாவது லவ் பிரேக்கப் சின்ன வயசுல பப்பி லவ் அதாவது ஸ்கூல்ல பப்பி டாக் கூட இல்லை என்கிட்ட, அதனால அதெல்லாம் கிடையாது. பொண்ணு ஃபீல் பண்றாங்கன்னா பொண்ணு பாடுவாங்க, பிக்சர்ல பொண்ணு தான் இருப்பாங்க. இதுல வந்து பையன் ஃபீல் பண்ணி பாடுறாரு, ஆனா நீங்க காட்டுறது வந்து ஒரு உமன். அது எப்படி அந்த கான்செப்ட்? அது கான்செப்டா என்னன்னா சாங்கா சார் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அது மேலே ஒர்க் பண்ணும் போது எப்படி ஆச்சுன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருக்கும்ல உங்களுக்கு. வெறும் இது இந்த மாதிரி பண்ணும்போது வெறும் ஒருத்தருக்கான சாங்கா மட்டும் இருக்காது, அது எல்லாருக்கும் ஒரு லவ் ஃபீலிங்னும் போது அது எல்லாருக்குமே தான். முக்கியமாக ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போது உங்களுக்கு ஒரு கதை ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாச்சுன்னா நீங்கள் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இப்போது இந்த ஆல்பம்ன்றது உங்களுக்கு புதுசாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவங்க முகத்தில் ஒரு சோகத்தையும் காட்டணும், அந்த லோன்லினஸ்னும் ஃபீல் பண்ணி காட்டணும்ல. ஸோ நீங்கள் எப்படி அதுக்காக ஹோம் ஒர்க் பண்ணீங்க? இல்லை, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரஞ்சித் சார் தான். லைக் அங்கே ஃபஸ்ட்டு சாங் கேட்டோன்னே ஒரு மூட் நாங்கள் கேட்ச் பண்ணிட்டோம். இந்த மூட் தான், இந்த வைப் தான் கான்செப்ட்லாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ எவ்ரி ஃப்ரேம் வரும்போது இவர் எப்படி நான் வெக்கேஷன் போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலி ஃபேமிலியாக தான் போனோம். எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. ஷூட்டிங் மாதிரிலாம் நாங்கள் கிளம்பி ஓகே நம்ம ஷூட் பண்ண போகிறோம் மைண்ட் செட் அப்படிலாம் இல்லை, வெக்கேஷன் போகிறோம் வா நியூ இயர் எப்படின்னா டிசம்பர் எண்டில் ஷூட் பண்ணோம். ஸோ நியூ இயர் அப்போ வர மாதிரி பிளான். ஸோ எல்லாம் ஜாலியாக காலையில் லேட்டாக கிளம்புவாங்க, நான் மட்டும் 6 மணிக்கே எந்திரிச்சு மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும். இவர் இருக்காரு சொன்னார்ல, நாங்கள் வந்து அந்த 4 மணி நேரத்தில் தான் எடுப்போம், நாங்கள் நிம்மதியாக தான் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஷூட் பண்ண மாட்டோம், வெக்கேஷன்லையும் காலையில் தான் எந்திரிக்கணும், சீக்கிரம் குளிக்கணும், அந்த மாதிரி பிளானா. ஸோ நாங்கள் வந்து இந்த ஷூட்டிங்லாம் எப்படின்னா ஜென்ரலாக வேற ஒரு விஷயம் பண்ணலான்னு போயிட்டு இருக்குமோ டக்குன்னு இவர் சார் வண்டி நிறுத்துங்க அப்படின்னு இறங்கி போனால் கேமரா செட் பண்ணுறாங்க, வாமா இங்கே நட அங்கே நட இருங்க சார் அப்படிதான் இருந்துச்சு நிலைமையா. ஆக்சுவலி டக்குன்னு போனிடெயில் போடுங்க, அதை போடுங்க, இது போடுங்க சார், இருங்க சார் எல்லாமே நான் தான் பண்ணேன். பட் என்னன்னா இவரோட மைண்ட்ல இவர் ஸ்பாட்லேயே எடிட் பண்ணிட்டே இருப்பாரு, இந்த லொகேஷன்ல இந்த லைன் வைக்கலாம். ஸோ எதுவுமே எனக்கு ப்ரிப்பேர் பண்ண அங்கே ஸ்பேஸே இல்லை, ஏன்னா இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விஷுவல்ஸ் பிளான் பண்ணது. ஸோ அவர் சொல்லுவார் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுங்க, அப்பவே அந்த மாதிரி எடுப்போம், டக்குன்னு இப்போ ஹாப்பியாக கொடுங்க, அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் பண்ணி இல்லை. எனக்கு என்னன்னா இந்த சாங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஷாட்டு அப்போது பேசிட்டோம், இதுதான் ஹோல் சாங்கில் 2 ரியாக்ஷன் தான் இருக்கும் போது, இன்னும் இல்லை 2 ரியாக்ஷன்லாம் அந்த மூடு சொல்கிறேன், அந்த சாங்கோட அந்த மூடு ஒன்று சொல்லியாச்சு. ஸோ அந்த லிமிட்டட் இருக்குல்ல, உங்களுக்கு சிரிக்கணும்னா எவ்வளோ சிரிக்கணும், அந்த ஃபீல் பண்ணணும்னா எவ்வளோ ஃபீல் பண்ணணும்னு இதுக்கு ஒரு கிராஃப் வந்து சின்னதாக ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே தான் சொன்னேன் பிரதர். இங்கே இதுதான் ரியாக்ஷன், அது கிளியராக பண்ணிட்டாங்க. அதில் சீரியஸாக ஏன்னா நான் ரிப்பீட்டே பண்ணல உண்மையிலே. ஸ்பாட்டில் கூட எனக்கு நான் வந்து திரும்ப ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஷார்ட் வச்சுட்டு இங்கே போயிட்டு இல்லை இந்த இடத்துல இது இப்படி இல்லை இது இப்படி பண்ணுங்கலாம் சொல்லவே இல்லை. முதல் நாள் ஒன்று சொன்னோம்னா அதை கரெக்டாக கேரி பண்ணிட்டாங்க. பர்மிஷன் வந்து ஜென்ரலாக அந்த எஸ்டேட்டில் வாங்குறத விட அங்கே இருக்க அனிமல்ஸ் கிட்ட வாங்குறது. இங்கே ஷூட் பண்ணுறப்போ அங்கே நிற்பான் பைசன், எப்போ இப்படி வருவானே தெரியாது, அப்படியே நடிச்சுட்டு இருப்போம், ஐயோ போகாதேன்ட்டு அது கிட்ட வந்துடும் போல அப்படியே பயத்திலே இருப்போம் நாங்களாம். இவங்களுக்குலாம் பிரச்சனையே இல்லை, என்ன எப்போ பாரு ஒயிட் ஷர்ட்ல நிற்க வச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருப்பாங்க, அங்கேருந்து இங்கே நடந்து வான்ட்டு செட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கணும், எது வரப்போதோ யார் வர போகிறாங்களோ அப்படி. நீங்கள் வந்து நான் தான் நடிப்பேன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அவங்க நல்லா பாடுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அவங்க கேட்டாங்களா நானே இந்த பாட்டை பாடிடுறேனே அப்படி ஏதாவது? இல்லை, அடுத்த ஆல்பம் நான் பிடிச்சி வச்சு இல்லை அவங்க டோன்லாம் மாற்றி மேல் வாய்ஸ் வரும்போது இந்த பாட்டு பாட வைக்கிறேன். அதாவது ரியல் வாய்ஸ்ல பாடுமான்றாரு.
இந்த சாங் அவங்க குரல்ல கேட்டா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன இமேஜினேஷன். போகாதே என் காதல் பூவே நீதானே என்னோட வாழ்வே. நல்லா இருக்குங்க உண்மையிலேயே. போகாதே அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அந்த தீபாவளியில் வந்த யுவன் சாரோட சாங் தான் தெரியும். இப்போ அடுத்தது ரீல்ஸில் வந்து என்னடா கண்டென்ட் இல்லையேன்னு பார்த்துட்டு இருந்தோம். மார்ச்சுக்கு அப்புறம் வந்து ரீல்ஸில் எல்லாருமே அந்த போகாதேன்னு யார் யாரெல்லாம் பிரேக்கப் ஆனவங்களோ எல்லாம் அப்படியே வண்டி எடுத்துட்டு அப்படியே காரில் உட்காந்து ஏன் லவ்னா பிரேக்கப் தானா? லைக் ஃபேமிலியில இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சண்டை வந்தாலும் இந்த பாட்டு ரிலேட் ஆகும். ஓ அப்படியா? ஜென்ரலாவே ஒரு ஒரு பிரிவு அந்த மாதிரி தான் ஒரு சாங் இது. ஸோ இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக்லி லவ் பிரேக்கப்னு எடுத்துக்காதீங்க. ஜென்ரலாவே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குடான ஒரு சேட் சாங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ குக் வித் கோமாளி உங்களுக்கு எப்படி ஜாலியாக இருக்கா? அங்கே எப்படி இருக்குது உங்களுக்கு அங்கே டீமோட ஒர்க் பண்ணும்போது? ஆமாம், கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லணுங்க. அங்கே இருக்கிறவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய சீசன் பார்த்துட்டாங்க எல்லாருமே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஆகும்போது எல்லாருக்கும் டஃப் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிராக்டிஸ் பண்ணுவேன் அவ்வளோ. வெரி குட். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான குக்ஸ் ஆக்சுவலி சீரியஸா. ஒருத்தரும் அந்த ஒருத்தர் கம்மி ஆனவங்க கிடையவே கிடையாது. அண்ட் இட்ஸ் வெரி ரியல் ஷோ. ஸோ எதுவுமே ப்ரிடிக்டபிள் பண்ணவே முடியாது யாரு வந்து போறா யாரு இருக்க போறான்லாம். ஸோ எவ்ரிடே நாங்க வந்து ஜென்யூனாவே வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ணி ஃப்ரீ டைம்ல ரெசிபிஸ்லாம் தேடி தான் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ ஈஸியா ஓபிலாம் அடிக்க முடியாது. இல்லைன்னா நீங்க நல்ல சமையல்காரர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யார் அந்த 4 பேருக்கு கூட்டினுவாங்க ஒரே ஒரு வான சமைச்சதை கொடுக்குறேன். ஆனா இல்ல பட் ஐ எம் கிவிங் மை பெஸ்ட். ஆல் ஜோக்ஸ் apart, சீரியஸாவே டீமாவே வந்து ரொம்ப பாசிட்டிவான டீம் தான். அங்க ஒர்க் பண்ற ஒரு பர்சன் லைட்மேன்ல இருந்து எவ்ரிபடி அந்த ஹியூமர் சென்ஸோட தான் இருப்பாங்க அந்த செட்டுக்குள்ள வந்துட்டாலே. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியான ஒரு ஜேர்னியா ஆஸ் ஆஃப் நோ போயிட்டு இருக்கு. டச் சூப்பருங்க. ஸோ இந்த போகாதே சாங் வந்து கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை கொண்டு வரப்போகுது இந்த மீடியாவில். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆல்பம்லேயே ரொம்ப யூனிக்காக இருக்கு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மை வந்து பிடிக்க போகுது. நிறைய பேர் இதை பார்த்துட்டு சரி நம்மளும் ஏன் இப்படி பண்ணலாம், ஏன்னா நீங்கள் அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருமே சரி சத்யா அவர்களே பண்ணிட்டாரு நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆளுக்கால் இப்போ கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் போக போகிறாங்க கேமரா எடுத்துகிட்டு. ஸோ பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த பாட்டு 1 மில்லியன் 1 வீக்குள்ளே அடிக்கும் நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். Experience Dubai and Abu Dhabi this summer holidays for ₹59999 only with GT Holidays, Tamil Nadu's #1 travel company.